all, welcome to our channel Craftiieworld. இந்த வீடியோல நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு எப்படி ரொம்பவே அழகான ஈஸியான ஒரு குட்டி டெடிபேர் கீச்செயின் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு டெடிபேர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபைனலி அழகான ஒரு குட்டி டெடிபேர் கீச்செயின் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டெடிபேர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக குட்டியாக இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு எலாபரேட் பண்ணிக்கணும். நல்லா அதை பெருசாக இழுத்து அந்த ரப்பர் பேண்டை எவ்வளோ லூஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ லூஸ் ஆக்கிக்கணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்னதாக இருந்துச்சுன்னா டெடிபேர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக வரும். ஸோ கீச்செயினில் ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ நம்மளால் எவ்வளோ லென்த்தியாக வந்துட்டு அதை எலாபரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லென்த்தியாக நம்ம வந்துட்டு அதை நல்லா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே அதை கொஞ்சம் லூஸாக இழுத்து நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து ரப்பர் பேண்ட் இவ்வளோ லூஸாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா எலாபரேட் பண்ணிட்டேன். ஸோ ரப்பர் பேண்ட் இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டை இந்த ஷேப்பில் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு ஒரு நூல், இப்போ நான் ப்ளூ கலர் ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு மேட்சிங்காக ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ அந்த மாதிரி வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான த்ரெட் எடுத்துக்கோங்க. இல்லை கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அந்த ரப்பர் பேண்டோட சென்டர் பார்ட், ஸோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் கம்மி கீழே கொஞ்சம் லென்த்தியாகவே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட் வந்துட்டு சென்டரில் சுற்றிடுங்க. ஸோ ரப்பர் பேண்ட் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம த்ரெட்டு சுற்றணும். இந்த ரப்பர் பேண்ட் ஈஸியாக வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றும் போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக சுற்றணும். ஏன்னா அதை ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடக்கூடாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிட்டு ஃபைனலாக ஒரு 2-3 நாட்ஸ் வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நாட் போட்டு நம்ம அதை டைட்டாக கட்டியாச்சு. தென் பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டியிருக்கணும். இந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு லூஸாக இருக்கவே கூடாது. நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிடணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சென்டர் பார்ட்டில் கட்டினதால நமக்கு வந்து ரப்பர் பேண்டில் 2 சைட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டாப் அண்ட் பாட்டம். இப்போ வந்துட்டு அதையுமே நம்ம நல்லா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரப்பர் பேண்ட் இருந்தாலும் அது ஈஸியாக சின்னதாக சுருங்கிடும். அதை வந்து நம்ம சுருங்க விடாமல் நல்லா வந்துட்டு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே பார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டில் ஒரு சைடு மட்டும். ஸோ இப்போ டெடிபேரோட பாடி ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. தென் அதோட இயர்ஸ், லெக்ஸ் அதெல்லாம் நமக்கு வேணும்ல. ஸோ அதுக்காக அந்த டெடிபேரோட ஹெட் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டில் வந்துட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக குட்டியான இயர்ஸ் வந்துட்டு சின்னதாக இருந்தால் அழகாக இருக்கும்ல, அதுக்காக குட்டியாக இந்த மாதிரி பிரித்து அதுலேயுமே நம்ம வந்துட்டு டைட்டாக த்ரெட்டை சுற்றிக்கணும். இந்த மாதிரி இழுக்கும்போது ரப்பர் பேண்ட் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ மூவ் ஆகாமல் டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா த்ரெட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்ம சுற்றிக்கலாம். த்ரெட் சுற்றும் போது நல்லா கேர்ஃபுல்லாகவே சுற்றணும். ஏன்னா த்ரெட் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு சுற்றணுன்னா அதுவுமே வந்துட்டு ஃபைனலாக பார்க்க நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல மொத்தமாக இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றணும். இப்போது இந்த மாதிரி 2 இயர்ஸ்மே நான் வந்துட்டு சுற்றி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அதிலே வந்துட்டு த்ரெட் எல்லாமே ஒரே மொத்தமாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. இப்போது அது மாதிரி ஃபுல்லாக சுற்றியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது இந்த டெடிபேருக்கு லெக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும்ல. ஸோ லெக்ஸுக்கு வந்துட்டு அதே மாதிரி பாட்டம் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி 2 குட்டியாக லெக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுலேயுமே நம்ம வந்துட்டு த்ரெட் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு நான் நார்மல் ஊசி நூல் தான் எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பட் உள்ளன் த்ரெட் வந்துட்டு 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மொத்தமாக எடுத்திங்கன்னா அது ரொம்ப தடிசாக தெரியும். அது ரப்பர் பேண்டை விட ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஊசி நூல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உள்ளன் த்ரெட்டை 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லெக்கையும் நல்லா சுற்றிட்டு ஃபுல்லாக வந்துட்டு டைட் பண்ணிடலாம். ஃபைனலாக நாட் போட மறந்துடாதீங்க. நான் வந்துட்டு த்ரெட்டு சீக்கிரமாக வந்துடும். ஸோ ஒரு 2-3 நாட்ஸ் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டெடிபேரோட ஹெட் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அந்த டெடிபேரும் கொஞ்சம் நார்மலாக கீச்செயின் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்கும். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு ஹேர் பேண்டில் நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு டெடிபேர் சைஸ் செய்ய முடியுமோ அந்த சைஸில் நம்ம வந்துட்டு செஞ்சுருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எலாபரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நூல் அவுந்துடாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை நல்லா எலாபரேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இயர்ஸ், லெக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா எலாபரேட் பண்ணி அந்த த்ரெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிபேரோட பாடி ரெடி ஆகிடுச்சு. தென் அதுக்கு ஐஸ்லாம் நம்ம வந்துட்டு செட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு 2 குட்டியான ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 குட்டியான ஒயிட் கலர் மணி எடுத்துகிட்டு அதில் ஐஸ் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஐஸ்லேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடலாம்.
இதுக்கு நீங்கள் நோஸ் இல்லை வந்துட்டு பாட்டம் பார்ட்டில் வந்துட்டு பட்டன்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு அதுக்கு ட்ரெஸ் போட்டு பட்டன்ஸ் மாதிரி செட் பண்ணாலுமே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஐஸ் அண்ட் நோஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலரில் செஞ்ச மாதிரி அண்ட் தென் பிங்க் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அதுவும் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவுமே இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 2 டெடி பேர்ஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு கீச்செயினை நம்ம ஹேங் பண்ணணும்ல. இதுக்கு வந்து நம்ம ஹூக்ஸ் எதுவுமே மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரப்பர் பேண்டுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீச்செயினை வந்துட்டு அந்த ரப்பர் பேண்ட்லேயே மாட்டிடலாம். ஸோ கீச்செயினோட அந்த ஹூக் வந்துட்டு ரப்பர் பேண்டில் ஈஸியாக ஹேங் பண்ண முடியும். ஸோ லைக் நம்ம ஹூக்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரப்பர் பேண்டில் ஹேங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 2 குட்டியான அழகான டெடி பேர் கீச்செயின் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ப்ளூ அண்ட் பிங்க் பார்க்க ரொம்ப அழகான காம்பினேஷனாக இருக்குது. நான் பிங்க் கலர் ரப்பர் பேண்டுக்கு பிங்க் கலர் உலன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அது பாதியாக வந்துட்டு பிச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான குட்டி டெடி பேருக்கு இன்னும் அழகு சேர்க்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் புல்லிங் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு ஒரு நெக் டை மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக அப்படியே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நெக் டை போ மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ 2 கீச்செயினுக்குமே அது மாதிரி செட் பண்ணியாச்சு. நம்மளோட டெடி பேர் கீச்செயினும் ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக குட்டியாக அழகான டெடி பேர் கிடச்சிருக்கு. இந்த டெடி பேர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த டெடி பேர் பற்றினா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் கிராஃப்டிவேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதே மாதிரி டெடி பேர் கீச்செயின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.